லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் 2 மாவட்டங்களினுடைய 10 சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரங்களை பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடி, ராமநாதபுரம். தூத்துக்குடியில் 6 சட்டமன்ற தொகுதிகளும் ராமநாதபுரத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கின்றன. முதலாவதாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 42.11% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. 32.75% வாக்குகள் அதிமுகவுக்கும், 14.90% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 4.97% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 5.27% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றது. அதே போன்று தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் 37.48% வாக்குகள் திமுகவுக்கும், 22.68% வாக்குகள் அதிமுகவுக்கும், 20.78% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 14.20% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 4.86% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 36.63% வாக்குகள் திமுகவுக்கும், 42.12% வாக்குகள் அதிமுகவுக்கு செல்கிறது. இந்த தொகுதியில் முதலிடத்திற்கு அதிமுக இருக்கிறது. 13.21% வாக்குகளோடு தமிழக வெற்றிக் கழகமும், 6.17% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும், 1.87% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் 41.24% வாக்குகள் திமுகவுக்கும், 40.24% வாக்குகள் அதிமுகவுக்கும் செல்கின்றன. 11.53% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 6.25% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 0.74% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 27.43% வாக்குகள் மட்டுமே திமுகவுக்கு கிடைக்கிறது. 30.47% வாக்குகள் அதிமுகவுக்கும், 25.96% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 8.39% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 7.75% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 34.45% வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு கிடைக்கிறது. இதனால் அதற்கு பின்னடைவான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 41.61% வாக்குகள் அதிமுகவுக்கு வருவதன் மூலமாக இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்கிறது. 20.81% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 2.10% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 1.03% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதே போன்று ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது பரமக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வசம் செல்கிறது. 42.99% வாக்குகள் திமுகவுக்கும், 39.76% வாக்குகள் அதிமுகவுக்கும், 9.18% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 7.59% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 0.48% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கிறது. திருவாடனை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு நெக் டு நெக் ஃபைட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது. 36.18% வாக்குகள் திமுகவுக்கும், 35.02% வாக்குகள் அதிமுகவுக்கும், 11.22% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 6.85% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 10.75% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இங்கு திமுகவினுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது. திமுக இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கள நிறுவனங்கள் சொல்கின்றன. 42.98% வாக்குகளோடு 33.29% வாக்குகள் அதிமுகவுக்கு செல்கிறது. 2வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. 11.23% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 6.37% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 6.17% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியான முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றுகிறது. 38.79% வாக்குகள் அதற்கு கிடைக்கிறது. 35.12% வாக்குகள் திமுகவுக்கும், 10.61% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 3.81% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 11.67% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. விரிவாக விவாதிக்கலாம். ஜேவிசி, எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அதிகமா கூடிய இடம் விளாத்திக்குளம் எக்ஸ்பெக்டட். தூத்துக்குடியில் பாருங்க 20%, 21% எடுக்கிறாங்க தாவேகா. நான் என்ன சொன்னேன், கன்னியாகுமரி எடுக்காதீங்க, எப்படி எடுக்கிறாங்க? விச் மீன்ஸ் ஃபிஷர்மென் கிறிஸ்டியன்ஸ் அதிகமா ஓட்டு போடுறாங்க நாடார் கிறிஸ்டியன்ஸை விட. அது கிளியர் கட்டா தெரியுது. திருச்செந்தூர் ரிசல்ட் என்னால நம்ப முடியாதுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அம்மா இருந்த போதே ஜெயிச்சார் அப்படின்னா அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்கா? அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குன்னா இது 2001 எலெக்ஷனை நோக்கி போற மாதிரி இருக்கே. இது நடந்ததுன்னா 2001 எலெக்ஷன் ரிசல்ட். ஸ்ரீவைகுண்டம் அக்செப்டட்.
ஒட்டப்பிடாரம்ல 25% வாங்குறாங்க தாவேக்கா. அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா ஹரிஷ்? கோயில்பட்டி எக்ஸ்பெக்டட் லைன். பரமக்குடி திமுக தான் ஜெயிக்கும். திருவாடனை திமுக தான் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா ஓபிஎஸ் பையனுக்கு திருவாடனையில வாய்ப்பு இருக்கு. அந்த 10% வந்து ஓபிஎஸ்க்கான ஓட்டுங்க இருக்கு. ராமநாதபுரத்துல வாய்ப்பே இல்லைங்க. ராமநாதபுரம் என்னமோ பாஜகவும் அதிமுகவுக்கும் பாஜகவோட கோட்டை நிறைய பேர் சொல்லுவாங்க. மோடியை கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராமநாதபுரத்தை ராமேஸ்வரம் கோயில் இருக்கிறதுனால அந்த தொகுதியில பிஜேபி மோடி நிக்கணும்னு சொன்னா என்னங்க? அதை விட ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. மக்களவையா இருந்தாலும் சட்டமன்றம் தான் இதுவா இருந்தாலுமே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி வருது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். முதுகுளத்தூர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதி ஒரு தொகுதியில மட்டும்தான் நயினார் நாகேந்திரன் இந்த அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும்தான் லீட் எடுத்தார். அந்த தேர்தலையே அது ஒரு சுனாமி தேர்தல். அதனால இங்க வந்து வாய்ப்பு அதிகம்.